வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல்ல ரத்தத்தை அதிகப்படுத்திக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய உடல்ல ரத்தம் குறைவாக இருக்கும்போது நமக்கு மயக்கம், கை காலில் நடுக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதுக்கு காரணம் நம்மளுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புரதம் குறைவாக இருக்கிறது தான் காரணம். அப்போது ரத்தம் நமக்கு குறைவாக இருக்கும்போது நமக்கு அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும். ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரத்தத்தை அதிகப்படுத்தி ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த புரதத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உலர்ந்த திராட்சையை நீங்கள் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பொதுவாக கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை என 2 வகைகள் திராட்சையில் இருக்குது. கருப்பு திராட்சையில் ஆந்தோசயனின், பச்சை திராட்சையில் கேட்டசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. ரெஸ்வெரட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதி பொருள் பார்த்தீங்கன்னா திராட்சையினுடைய விதையிலும் தோலிலும் நிறைந்திருக்கு. இது இதயம் சம்பந்தமான நோய்கள், பக்கவாதம், நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கிறதுக்கு உதவும். ஆக்சிஜன் ரேடிக்கலை உறிஞ்சக்கூடிய திறன் இதில் 3 மடங்கு அதிகம். 100 கிராம் உலர்ந்த திராட்சையில் 23% இரும்பு சத்து நிறைந்திருக்கு. ஸோ இந்த 100 கிராம் உலர்ந்த திராட்சையை நீங்கள் சாப்பிடும்போது இரும்பு சத்து கிடைக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மில்லி கிராம் இரும்பு சத்து கிடைக்கும் போது உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணப்படுறதால ஹீமோகுளோபின் உங்களுக்கு அதிகரிக்கப்பட்டு இந்த ரத்தம் சார்ந்த அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைலாம் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் 277 கலோரிகள் இருக்குது. 0.90 மில்லிகிராம் இரும்பு சத்து இந்த 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது நரம்பு தளர்ச்சியும் நீங்கள் போக்கிக்கலாம். கால்சியம் சிறிதளவு இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிறதால எலும்பு பற்களுக்கெல்லாம் நல்லது. நார் சத்து பேரிச்சம்பழத்தில் இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு தீர்க்கப்படும். ஏகப்பட்ட சத்துக்கள் இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து உங்களுக்கு அதிகரிக்கப்படுறதால ரத்த புரதம் ஹீமோகுளோபின் அதிகரிக்கப்படும். ஸோ அதனால் உங்களுக்கு அனீமியான்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. மாதுளம் பழத்தை நீங்கள் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்களில் ஒன்று தான் மாதுளை. நார் சத்து நிறைந்திருக்கக்கூடியது. 100 கிராம் மாதுளம் பழத்தில் 0.30 மில்லிகிராம் இரும்பு சத்து கிடைக்கும். ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸை உறிஞ்சக்கூடிய திறன் இந்த மாதுளம் பழத்திலையும் அதிகம். மாதுளம் பழத்தினுடைய ஜூஸ், அந்த மாதுளம் பழ சாற்றில் தேன் கலந்து தினமும் காலை உணவுக்கு அப்புறம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும். மாதுளையை தொடர்ந்து சாப்பிட்டா மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம். தோல் சுருக்கத்துக்கு காரணமான செல்களினுடைய டிஎன்ஏக்களை மாற்றி புத்துணர்ச்சியாக வைத்திருக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். ஸோ இரும்பு சத்தும் இந்த மாதுளம் பழத்தில் நிறைந்திருக்கிறதால உங்களுக்கு ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு இது நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஜூஸாகவும் குடிக்கலாம் நீங்கள் மாதுளம் பழத்தை. இப்போ தர்பூசணி பழத்தையும் நீங்கள் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். தர்பூசணி புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பழம் மட்டும் கிடையாது, வெயில் காலத்துக்கு ஏற்றதும் உடல் நலத்திற்கு சிறந்ததும் கூட. இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தையும் ரத்த அழுத்தத்தையும் சரி செய்யும். விட்டமின் ஏ, தாதுக்கள், நார்சத்து ஆகியவையெல்லாம் அந்த தர்பூசணியில் அதிகமாக இருக்குது. 100 கிராம் தர்பூசணியில் 90% தண்ணீர் சத்து, அதாவது நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழமாக அந்த தர்பூசணி பழம் இருக்குது. 7% கார்போஹைட்ரேட், 0.24 மில்லிகிராம் இரும்பு சத்தெல்லாம் இருக்குது. ஸோ இது இதில் இருக்கக்கூடிய லைகோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அத்திப்பழத்தை நீங்கள் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஜீரண சக்திக்கு உதவக்கூடியது அத்திப்பழம். நமக்கு புத்துணர்ச்சியை தந்து நுரையீரலில் இருக்கக்கூடிய அடைப்புகளை அத்திப்பழம் நீக்கும். தோல் தொடர்பான பிரச்சனைகளை அத்திப்பழம் நீக்கும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால, அதாவது 100 கிராம் அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 2 மில்லிகிராம் இரும்பு சத்து கிடைக்கும், கால்சியம் சத்தும் கிடைக்கும். இரும்பு சத்து நிறைந்து இருக்கிறதால இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த உற்பத்தி அதிகரிக்கும். இதில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் அமிலம் உடலில் இருக்கக்கூடிய இன்சுலினை அதிகரிக்க செஞ்சு சர்க்கரையை குறைக்கும். நார் சத்து நிறைந்திருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுபட வைக்கும். ரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது. அதனால உங்களுக்கு ரத்தம் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடலில் போதுமான அளவுக்கு ரத்தத்தை நீங்கள் பெறுவதற்கு அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தை நீங்கள் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் புரத சத்து, கொழுப்பு சத்து மற்றும் மாவுச்சத்துக்கள் சிறிதளவே இருந்தாலும் நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாமே அதிகமாக இருக்குது. 100 கிராம் கொய்யாவில் 210 மில்லிகிராம் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. இரும்பு சத்தை கிரகிக்கணும் அப்படின்னா இந்த விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அவசியம். ஸோ அதனால் நீங்கள் கொய்யா பழத்தை எடுத்துக்கலாம். இதனுடைய கலோரி அளவு 51.
நார் சத்து 5.2% உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிடும்போது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சிறிதளவு தான் உங்களுக்கு கிடைக்கும். 100 கிராம் கொய்யாவில் 0.27 மில்லிகிராம் இரும்பு சத்து இருந்தது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் வலிமையை பெறுவதற்கு கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும். கொய்யாப்பழம் ஒரு வகையில் மலமிளக்கியாகவும் செயல்படுது. எனவே குடல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்க்கலாம். குறிப்பாக ரத்தத்தை அதிகப்படுத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொய்யாப்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாதாமி பழம், அதாவது அப்ரிகாட் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தினுடைய பிறப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க நாடு. இதில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. ஸோ இதில் கொழுப்பு சத்தும் புரத சத்தும் குறைவாக தான் இருக்கும். விட்டமின்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. சர்க்கரையினுடைய அளவும் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய உடலில் ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் இருக்கும். ஸோ அதனால் ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸை உறிஞ்சக்கூடிய திறன் இந்த அப்ரிகாட் பழத்துக்கு இருக்குது. மேலும் இதில் வந்து கார்போஹைட்ரேட்டுடைய அளவு குறைவாகவும் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால இது உங்களுடைய உடல் ரத்தத்தை அதிகப்படுத்தி கண்டிப்பாக உங்களுடைய உடலில் அந்த அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைத்தையும் குணப்படுத்தும். மற்ற ரத்தம் சார்ந்த ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணிடும். எந்த பழத்தையுமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உப்பு தண்ணியில் 1 மணி நேரமாவது ஊற வச்சுட்டு பிறகு சாதாரண நீரில் நீங்கள் நன்றாக கழுவிடணும். ஸோ இப்படி செய்யும் போது அந்த பழத்தோடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி படிமங்கள், கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி போயிடும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமான பழங்களை உண்டு உங்களுடைய உடல் ரத்தத்தை அதிகப்படுத்தி ரத்த புரதமான ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை, மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த பழங்களை சாப்பிடுங்க, ரத்தத்தை அதிகப்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.